ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோப்பில் காய் வெட்டுறாங்க தென்னை மரத்தில். அதனால நம்ம அங்கே போகிறோம். இதுதான் நம்ம தோப்புக்கு போகிற வழி. பாருங்கள், நம்ம தோப்புக்கு போகிற வழி ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் இருக்கும். பக்கத்தில் போயிட்டோம் பாருங்கள். இதுக்கு முதல் நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்களா? நீங்கள் தென்னந்தோப்புலாம் வச்சுருக்கீங்களா? அங்கே தேங்காயெலாம் இறக்குவீங்களா? இப்போ தேங்காய் ரேட்டெல்லாம் என்ன போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம வேறு ஆளுக்கு போடுறதில்ல, நம்ம அப்பாவே தான் எடுக்கிறாரு. அதனால் நம்ம அப்பாவுக்கு தான் காய் போடுவோம். அப்பா ஒரு ரேட்டு போட்டு எடுத்து நம்மளுக்கு காசு கொடுத்துருவார். இந்த வழி தான் போகணும். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் பாதை பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி தென்னந்தோப்பு தான். இப்போ நான் தேங்காய் தோப்புக்கு போய் தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம குடோனில் குமிச்சாச்சு. நான் அந்த உள்ளே போனதுமே வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை. இது நம்ம அப்பாவோட குடோன் தான். இதில் தான் தேங்காய் குமிச்சிருக்காங்க. இது அவ்வளவும் நம்ம காய் கிடையாது. இதில் ஒரு அளவானது மட்டும் நம்ம காய். இது அப்பா நிறையா இடத்துல எடுத்துகிட்டு போட்டிருக்காரு. இனி இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாளைக்கு ஆள் கூப்பிட்டு உரிப்பாங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த காய் குமிச்சிருக்காங்க இல்லையா, இதை நாளைக்கு ஆள் உரித்து ஏற்றுவாங்க. சொன்னேன் இல்லையா, காய் உரிப்பாங்கன்னு சொல்லி உரிக்கிறாங்களா. இதை உரித்து மட்டை தனியாக காய் தனியாக வைப்பாங்க. இதை மட்டையெல்லாம் அள்ளுறதுக்கு லாரி வந்துருச்சு. இப்போ அள்ளிட்டு போயிடுவாங்க. இனி தேங்காய் ஏற்றுறதுக்காண்டி ஒரு லாரி வரும். அதில் ஏற்றிட்டு போய் வெயிட் பார்த்து போட்டுருவார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அடிக்கிற வெயில்லன்னு. நாங்களும் வந்தோம், பார்த்துட்டோம். டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி போயிட்டு வரோன்னு சொல்லி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.